வீட்டெல்லாம் அழகா வச்சிருக்கேன். பொண்ணாட்டம் அழகா லட்சணமா நட, சரியா? நீ பாட்டுன்னு பறக்கா வெட்டி மாதிரி நடந்து போகாத. சரிம்மா, பொண்ணு மாதிரியே நடக்கிறேன். அப்படியே பூமிக்கு வலிக்காத மாதிரி பூ போல நடந்து போறேன், சரியா? யோ யோ யோ, மகா உருட்டு உருட்டுறாளே இவ. டைம் ஆயிடுச்சு மச்சான், போலாமா? போலாம்டா. எல்லாம் ஓகே தானே? பர்ஃபெக்டா மச்சான். சரி மச்சான், அப்போ போலாம்டா. மச்சான், எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடா. எதுக்குடா? தெரியலடா, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஒருவேளை நிறைய பேர் முன்னாடி நான் நிக்கணும்ல, அதனால இப்படி இருக்கும் எனக்கு. என் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கும் எனக்கும் இதே ஃபீலிங் தானே இருந்தது. அது சரியாயிடும், கவலைப்படாத. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சரியாயிடும். சரி மச்சான், நீ என் கூடவே இருண்ணா. என்னடா நீ, என் தங்கச்சி தான் உன் கூட நிக்க போறல, அப்புறம் என்ன உனக்கு? உன் டென்ஷன் எல்லாம் போயிடும். நீ வேணா பாரு, நீ வா முதல்ல, நீ நம்ம ஸ்டேஜுக்கு போலாம். சரி, உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாளாடா? ரெடி ஆயிட்டு இருப்பா. சரி நீ வா, நம்ம போவோம். சரி மச்சான். சின்ன பையனா இருக்கடா நீ. எம்மா, உன் தங்கச்சி ரெடி ஆயிட்டாலா இல்லையா? ரெடி ஆயிட்டாம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. ரெடி ஆயிட்டானா ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே. உள்ளே என்ன பண்ணினுக்கிறா? ஃபைனல் டச்சப்மா. என்னடி டச்சப் கேச்சப் இன்னைக்கு நேரம் ஆயின்னு இருக்குதுடி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் போய் ஒரு சவுண்டு விட்டாதான் கடகடன்னு எல்லா வேலையும் ஆகும். நீ நவுரு. சரி போங்கம்மா. எவ்வளவு வேகமா போறாங்க பாரு. சரி பின்னாடியே போவோம். அப்படி என்னதான் சவுண்டு விடுறாங்கன்னு பாப்போம். ஏன் பாரு, நந்தினி இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே. ஆமாண்டி மீனா, எத்தனை வருஷ கனவு தெரியுமா எனக்கு, இதை இப்படி மனக்கோலத்துல பாக்கணும்னு. ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குடி எனக்கு. எனக்கும் அப்படித்தான் இருக்கு. பேசாம நிச்சயத்தை முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷிக்கிட்ட ஒரு தாலியை வாங்கி கட்ட சொல்லி கல்யாணத்தையும் முடிச்சிருவோமா? முடிச்சு விட்டுருவோமா? பேசாம ஒரே செலவோட முடிச்சிடும் எல்லாம். தாய் கேள்விய இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வைய, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உனக்கு, போடி. என்ன, நீயும் உன் புருஷனும் பணத்தை மிச்சம் பிடிக்கணுங்கிறதுக்காக எனக்கும் என் புருஷனுக்கும், ஐ மீன் எனக்கும் சந்தோஷக்கும் இன்னைக்கே எங்கேஜ்மெண்ட் முடிச்ச கையோட கல்யாணத்தையும் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? யூ பிளடி ராஸ்கல் மம்மி. எப்படி பேசிக்கிட்டு இருக்கா பரவ. அதான் வாய் காது வரைக்கும் இருக்குதே, பேசதான் செய்யும் அது. அப்படியெல்லாம் பேசப்படாது. இன்னைக்கு நான் பொண்ணு. இன்னைக்கு பொண்ணா? அப்ப நேத்தெல்லாம் நடி பையனா வரந்த நீ? பாரு தாய் கேள்விய, நான் அப்படி சொல்ல வரல. இன்னைக்கு நான் மனப்பெண்ணு இல்ல நிச்சயதத்து பெண்ணு. நீ என்ன திட்டக்கூடாது. அட போடி இவள. எப்படியா சும்மா சொல்லக்கூடாது. அவளை அழகா ரெடி பண்ணிக்கிறடி. புடவையெல்லாம் ரொம்ப அழகா கட்டி விட்டுருக்க. நன்றி நன்றி. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தண்டி உனக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவு அழகா ரெடி பண்ணிக்கிற நீ. நல்லா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருங்கம்மா. இதுக்கு தான் குடுக்குடுன்னு ஓடி வந்தீங்களா? நான் சத்தம் போட்டா எல்லாம் கரெக்டா நடக்கும்னு இதானா அது? இதெல்லாம் வேற சொல்லிட்டு வந்துச்சு அம்மா. ஆமாண்டி, உன்னை சத்தம் போட்டுட்டு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தாங்க. ஆனா இங்க பாரு, நல்லா நின்று மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிடி அம்மா அர்ச்சனா, போது நிறுத்து. ஏம்மா இன்னைக்கு கொஞ்சம் எழுந்து வாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு. ஐயரு வேற கூப்பிடுறாரு. ஐயரு கூப்பிடுறாரா? எந்த ஐயருமா? நம்ம ஃபேமிலி ஐயரா இல்ல வேற ஐயரா? ஃபேமிலி ஐயர் தாண்டி. அவர் தான் எல்லா கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு, நிச்சயத்தையும் பண்ணி வச்சாரு. நீ வா. அவருதானா? அப்ப நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். நல்லா புடிச்சு கலாச்சு விடலாம். சரி வாங்க போவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கா பாரு. கூட்டு போங்க இந்த பீஸ. சரிம்மா பிரியா, நீயும் ரெடி ஆயிட்டு வந்துருன. அதெல்லாம் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். சரிம்மா சரிம்மா. நந்தினி ஏந்து வாமா, போலாம். நான் உன் ஃபிகர் வந்துருச்சுன்னா போய் கூட்டணும் அவளை. போ. நானாடா? நீ தானே நான் மாப்பிள்ள. போ போய் பொண்ணை கூட்டணும் வா, போ. சந்தோஷ என்ன பண்ணிட்டு அப்போ என் பொண்ணை கூட்டணும் கையை புச்சிய. அந்த போறோம் மாமா. மாமனார் சொன்னாதான்ப்பா என் அண்ணன் கேப்பாரு. நந்தினி, இதுக்கு மேல நீயாச்சு அண்ணனாச்சு, நான் வரேன். அடி பாவி, விட்டுட்டு போயிட்டாலே. ஐயோ. ஹாய். ஹாய். ரொம்ப அழகா இருக்கடி. தேங்க்ஸுங்க. நீங்களும் நல்லா கோட் சூட் விளம்பரத்துல வர மாதிரி இருக்கிறீங்க. தேங்க்யூ டி செல்லம். கையை கொடு. எதுக்கு? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. அதுக்கு தான் நான் வந்தது. இங்க ஓடி வந்தீங்களா? நான் எங்க அம்மா ஓடி வந்தேன். ஓட விட்டாங்க. நீ கையை கொடுமா. வாழ்க்கையில தடவையா ஊரறிய இத்தனை பேர் முன்னாடி என் கையை பிடிக்க போறீங்க. லொட்ட கையை நீட்டுவீங்க. ரைட் ஹேண்ட நீட்டுங்க. எப்படி பேசுறா பாருங்க ப்ரோ அவ. நோ, ரைட் ஹேண்ட நீட்டுனா. கொடுத்துட்டேன்டா. இப்போ ஓகேவா மேடம், போலாமா? தாராளமா. நம்ம பேசுறாங்க ஐயா. ஆண்டி, முன்னாடி யாரு உட்கார்ந்துருக்காங்கன்னு பாத்தீங்களா? தெரியும்டி, அமைதியாரு. வாட் யூ மீன் அமைதியாரு ஆண்டி? நீங்க உட்கார்ந்துருக்க வேண்டிய இடத்துல உங்க சக்கலத்தி உட்கார்ந்துருக்காங்க. போய் நீங்க அங்க உட்காருங்க ஆண்டி. வாஷ் மூடு. உங்க காத்துல இருந்தா விழுந்துற போகுது. நான் அவ என் சக்கலத்தின்னு சொன்ன உங்ககிட்ட. சி, அமைதியாரு. whatever ஆண்டி. எனக்கு என்னமோ அவங்க உங்க இடத்த புடிச்சுக்கிட்டாங்களோன்னு தோணுது ஆண்டி. எதை வச்சு நீ இப்போ அப்படி சொல்ற? அங்க பாருங்க ஆண்டி, உங்க புருஷன் பக்கத்துல அவரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்காங்க. கரெக்ட்? ஆமா, அதுக்கு என்ன இப்போ அசோக் உட்கார்ந்துருக்காரு. எக்ஸாக்ட்லி ஆண்டி, தட்ஸ் வாட் ஐ செட். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, அவங்களோட பேர் மாதிரி இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி ஒருத்தவங்க பேர் தான். ஆனா அந்த சுகன்யா ஒன்றும் அங்கிளோட ஒய்ஃப் இல்லையே. அப்போ எதுக்கு அவங்க பேர் மாதிரி உட்காந்துருக்காங்க?
சுகன்யா மீனாவோட ஃப்ரெண்டு இல்லை, அதனால தான் உட்காந்துருக்குறா. அதே மாதிரி என் வீட்டுக்காரும் அசோக்கும் ஃப்ரெண்டு, அதனால தான் அப்படி உட்காந்துருக்காங்க. நீ தேவையில்லாமல் போட்டு குழப்ப விடாதுன்னு. வாட் எவர் ஆண்டி, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலக இருண்டுடுச்சுன்னு நம்புமா, அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. கண்ணு முன்னாடியே உங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனா தெரியாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் நோ வாய். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு ரெடி. நானே எல்லாருக்கிட்டே சிரிச்சு சிரிச்சு பேசி என் புருஷனை எப்படியாவது என் வீட்டுக்கு வர வைக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என்னை மண்டை சூடாக்குற. டேய் அசோக், இந்த என்கேஜ்மெண்ட்ல ஒரு அமைதி இருக்குதுல, ரொம்ப பீஸ்ஃபுல்லா போற மாதிரி இருக்குடா. எனக்கும் அப்படிதான் மச்சான் இருக்குது. எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. உனக்குமா மச்சான்? சரி இரு, நம்ம பொண்டாட்டி கிட்ட கேட்போம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சுகன்யா, மீனா பாருடி, எதுக்கடி இவர் இப்ப என்ன கூப்பிடுறாரு? என்னன்னு கேள சுக. முன்னாடி சௌந்தர்யா இருக்காடி, இவர் வேணும்னு என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அப்பவே சொன்னேன் இங்க உட்கார மாட்டேன்னு. கடவுளே, நான் எழுந்து போறேன். இங்க பாரு சுக, அமைதியா இரு. நீ எழுந்து போனா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம அண்ணன் வேணும்னே எதனா பண்ணு வரப்போம். நீ அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். சுகன்யா உன்னை தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அங்க பாத்தீங்களா ஆச்சி, உங்க புருஷன் உங்களை கூப்பிடுறத விட அவங்கள தான் கூப்பிடுறாரு. அது ஒன் ட்வைஸ். சும்மா நீ இருக்க மாட்டேங்கிறாரு இவரு. மீனா என்னன்னு கேள்றி அவர்கிட்ட. சரி சரி அண்ணே, என்னண்ணே சொல்லுங்கண்ணே. அதுவாமா, வழக்கமா எதனா ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் டென்ஷனா போவோம்ல. ஆனா இந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். எங்களுக்கும் அப்படித்தானே இருக்கு. ஆரம்பத்துல என்னமோ டென்ஷனா இருந்துச்சு, இப்போ ரொம்பவே அமைதியா இருக்குண்ணே. நானும் சுகன்யா கிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி மம்மினா. அப்புறம் சுக, நீ என்னடி வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டற? OMG ஆண்டி, did you see that? அங்க பாருங்க, உங்க புருஷன் அவங்கள டீன்னு சொல்றாரு. என்ன அளவுக்கு வந்தாலும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. நான் அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் என்ன உசுப்பேத்தி விடுறான். அசோகே, இங்க பாத்தியாடா, சுகன்யாவை கூப்பிட்டே இருக்கிறா, அவ திரும்பவே மாட்டேங்கிறா. அடியே என்னடி காது எதனா அவுட் ஆயிடுச்சான்னு அவனுக்கு விடுறா. தங்கச்சி ஃபங்க்ஷனை பாத்துக்கிட்டு இருப்பா. அது எப்படி இங்க ஒருத்தன் நான் கூப்பிட்டு இருக்கிறேன், என்ன பாக்குறது விட்டுட்டு அவ என்னத்த ஃபங்க்ஷனை பாத்துக்கிட்டு இருக்கா? அடியே இங்க திரும்ப. ஆண்டி இங்க பாத்தீங்கல்ல, எத்தனை முறை அவர் டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா இப்படி எல்லாம் டீன்னு சொல்லுவாரா? வாய்ப்பே இல்ல ஆண்டி. there is something wrong with them. அவங்க என்னமோ கல்யாணம் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது ஆண்டி எனக்கு. இங்க என்ன நடக்குதோ நடக்கட்டும், அதை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்புறம் ஐயர் அங்கிள், என்னத்துக்கு வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? பொண்ணுக்கு பையனுக்கு மாலையை கொடுங்க அங்கிள். எவ்வளவு நேரம் நாங்க நிக்கிறது? சத்த நேரம் பொறு அம்பி, ஏதோ கொடுத்துட்றேன். இந்தாங்கப்பா, பொண்ணும் பையனும் மாலையை மாத்திக்கோங்க. கொடுங்க ஐயர் அங்கிள், நாங்களே ரொம்ப நேரம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா தனியை எடுத்து போட்டுக்கோங்க. மாப்பிள்ளை தம்பி, இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போட்டு விடுங்க. பாப்பா, நீ தம்பி மாப்பிள்ளை கழுத்துல மாலையை போடுமா? போட்டுட்டு ஐயர் அங்கிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி செல்லக்குட்டி. அவசரப்பட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இல்லையே, இன்னும் ரிங் எல்லாம் மாத்த வேண்டியது இருக்கே. பொறுமையா சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிங் எடுத்து மாத்திக்கோங்க. அதுவும் சரிதான் அங்கிள். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா நாங்க அப்படித்தான் அடிக்கடி கங்க்ராச்சுலேஷன் சொல்லிப்போம். அதான் கப்பல்ஸுக்கு நல்லதான். என்னவோமா, இந்த காலத்து பசங்க ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. சரி, 4 ஆயின்னு இருக்கு. அம்பி, ரிங் எடுத்து பொண்ணு கையில மாட்டி விடுப்பா. சீக்கிரம் கமான் கமான், திஸ் இஸ் த டைம். எடுத்து போடுனா ரிங்க. ஐயோ டேராக்கி, கிளிக் ஆயிடுறா. நான் ரெடிப்பா. இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரோ ரிங் எடுத்து போடுங்க ப்ரோ. ரொம்ப நேரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு நர்வஸ் ஆகுது. நந்திரி, ரிங் எடுத்து போடவா? சந்தோஷ், டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கான் பாரு. ஐயர் வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஐயா சொல்லுங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 4 ஆயின்னு இருக்கு, அம்பியே எடுத்து கையில மாட்டுறான்னு சொல்லுங்க. தம்பி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், புள்ளியாண்டம் தான் கேட்கல. ப்ரோ நான் வரேன் ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. ஐயோ சாரி ஐயர், ஏதோ வர இருங்க. அண்ணா டென்ஷன் ஆகாதண்ணா. நான் எதுக்குங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ரிங் எடுத்து போடுங்க. சரி நந்தினி, இதுக்கு முன்னாடி நான் உனக்கு 2 முறை ரிங் போட்டிருக்கேன். ஆனா அது வேற இது வேற இல்ல. அதான்டி, நான் இந்த மொமெண்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற நந்தினி. என்னால் இப்போ அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. உண்மையா நடக்குது இல்லை இதெல்லாம்? யோ நடந்துன்னு தாயா இருக்கு. ஏயா இப்படி பண்ற? ரிங் எடுத்து மாட்டியா? எல்லாம் நம்மடியே பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. எனக்கு வேற வெக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி சரி இரு, ஒரு நிமிஷம் இரு. இந்த மாப்பிள்ளை பையன் என்ன இவ்வளோ கூச்சப்படுறாரு? பேசாம சிவா மாமா கிட்ட சொல்லி ஒரு கத்து சொல்லலாமா? டக்குன்னு ரிங் எடுத்து மாட்டிடுவாரு. வேணாண்டா ராகுல், சும்மா இருடா, அண்ணன் பயப்படுவாரு. சும்மா சொன்னடி. அங்க பாரு என் அண்ணனை எவ்வளவு அழகா ரிங் எடுத்து அவ கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப கியூட்டா இருக்காரு அண்ணன். ஐ லவ் யூ நந்தினி. கேட்டுருச்சே நந்தினி, திருப்பி சொல்லு. அவ அண்ணன் கையில ரிங் போடும்போது திரும்பி சொல்ல போறா. நீ எதுக்கிட்ட பறக்குற காக்கா மாதிரி? அடிப்பாவி, என்னடி புருஷனை காக்காங்கிற? அவளை இருடி, உன்னை அப்புறமா வச்சுக்கிறேன். அடியே நாளைக்கு அண்ணியே அண்ணனுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க அண்ணியே. அதான் மோதிரம் போட போறீங்கல்ல? தெரியும்டா.
ஐ லவ் யூ சந்தோஷ். ஐ லவ் யூ டூ நந்தினி. அட்டா 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 கப்புள்ஸ்னா உங்களை மாதிரி இருக்கணும்ப்பா. ஸ்டேஜா பத்திக்கிச்சு போங்க. அப்படியே நெத்தியில ஒரு டிச்சு வைங்க. தோ வைக்கிறோம் இரு. முன்னாடி சொன்னான் அவன் வைக்கிறோங்கிற. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, 2 பேரு தலையிலேயே ஒரு டிச்சு வைக்கணும், அதை தான் அவன் சொன்னான். எங்க டிச்சு வைங்க பாப்போம். மாப்பிள்ளைக்கு 32 பல்லும் வெளியே எடுத்துப்பா. சரி ப்ரோ வாங்க ப்ரோ, அடுத்த சமாச்சாரத்தை எடுத்துன்னு வந்துடலாம். சரி ராகுலே வா போலாம். பா 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 என்ன அருமையான ஜோடி பொருத்தம் பாரு 2 பேரும். மச்சான் இவங்க 2 பேரையும் பாக்குறப்ப என்னையும் சுகன்யாவையும் பாக்குற மாதிரி இல்ல. ஏற்கனவே அவ காண்டாகி எழுந்து போயிட்டா. தேவையில்லாம எதுக்கு இவர் மறுபடியும் இப்படி பேசிட்டு இருக்காரு? சும்மா இரண்டி, அதான் அவ போயிட்டால, அப்புறம் என்ன? இங்க இருந்து எழுந்து போயிருக்கா அவ்வளவுதான். மத்தபடி மண்டபத்துல தானே இருக்கா. நீ இவர் வேற சும்மானே இல்லாம எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காரு. விடு சுகு, டென்ஷன் ஆயிட்டே இருக்காத, அமைதியா இரு. சுகன்யா டென்ஷன் ஆகுறா போல இருக்குடா. நீ எதுவும் பேசாத இதுக்கு மேல. டேய் நானே ரிலாக்ஸா இருக்கிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு. அவ எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆயின்னு இருக்கிறா பாரு. கொஞ்சம் கூட சிரிக்கிறாளா பாரு, அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுன்னு இருக்கிறா. இவன் இப்படி பண்ணும்போது தாண்டா எனக்கு கோபமாவே வருது. சரி விடுடா, அப்புறமா பேசிக்கலாம். சரி விடு, ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணாம விட மாட்டேன்டா. பாரு இன்னைக்கு சௌந்தர்யா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வர போகுது. இவளையும் தினேஷும் ஸ்டேஜில் ஏத்தி ஃபேமிலி போட்டோ எடுக்க போற மணமக்களோட சேர்ந்து. கேட்கறதுக்கே சந்தோஷமா தான் இருக்குது. சுகன்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வச்சிரு. வேணாம் சொன்னா பேய் மாரி கத்தும், சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் விடு. சுகன்யா சர்ப்ரைஸ் எல்லாம் ஆக மாட்டாடா, ஷாக்கு தான் ஆகும். அதனால நீ முன்னாடியே சொல்லி வச்சிரு. பாத்துக்கலாம் மச்சான், இன்னைக்கு என் பொண்டாட்டி புள்ளியோட சேர்ந்து ஃபேமிலி போட்டோ எடுக்காம விட மாட்டேன் மணமக்களோட சேர்ந்து. அவரே கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, நீ வேற சிரிக்காதடி. கேக்குது நல்லா ஒண்ணும் கிறுக்கு கிடையாது மச்சான். எங்க பாடுறா, இன்னைக்கு இவளையும் தினேஷையும் நிக்க வச்சு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுப்பேன் மணமக்களோட சேர்ந்து. 2வது என் புள்ள ராகுலையும் காயத்ரியையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்திருப்பேன். 3வது என் தங்கச்சி குடும்பத்தோட சேர்ந்து ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோ எடுத்துருவேன்டா. மொத்தம் எனக்கு இன்னைக்கு 3 ஃபேமிலி போட்டோ வேணும்டா. 3 என்ன மச்சி 30 போட்டோ கூட எடு. நீ இப்படி பேசுறது கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குடா. பாத்தியாடா, இதான்டா நட்புங்கிறது. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுற. ஆனா என் பொண்டாட்டி பேரு கிறுக்குங்கிறா நான் பார்த்து. நான் இங்க இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புள்ளிய கூட்டிட்டு போறேன் இருங்க. 2 பேருமே செம்மையா இருக்காங்கல்ல, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி. ஆமா மச்சான், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கடா. சந்தோஷ் உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான் இல்ல? லக்கி தான். ரோசே சொல்லு சரசமோய். இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமக்கள் பக்கத்துல இருந்து நீ எல்லாரும் போட்டோ எல்லாம் பூச்சிப்பாங்கல்ல. ஆமா, நாமளும் மணமக்கள் பக்கத்துல நின்று போட்டோ பூச்சி பொண்ண. நீனே நானே ராகுல் 3 பேரை நின்று ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோ பூச்சிப்போம். அதுக்கு என்ன தாராளமா எடுத்துப்போம். சரி இரு, மரகதத்தையும் கேட்போம். அதுவும் தான் நம்மளுக்கு பிரெண்ட் ஆயிடுச்சு. என் மரகதான் நீ வரியா போட்டோ பூச்சிக்கலாம் ராகுலோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் போட்டா? ஐயா நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். நீங்களே பூச்சிக்கோங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வராது சரசம்மா, நம்ம மட்டுமே போட்டோ எடுத்துப்போம். சரி ஐயே கேக்கு வருது. அக்கா நம்ம அங்க போலாமா? கேக்கு சாப்பிட போலாமா? இது என்ன போலாம்? அங்க பாரு, சந்தோஷ் மாமாவும் நந்தினி அத்தையும் கேக்கு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போலாம், சரியா? சரி எனக்கு 2 பீஸ் கேக் வேணும். ஓகே தினேஷ் மாமு. சொல்லுடா. பர்த்டேக்கு தானே மம்மி கேக்கு கட் பண்ணுவாங்க. இதுல எங்கேஜ்மெண்ட்டுக்குலாம் கேக்கு கட் பண்றாங்க. என்ன கேட்டா எனக்கு எப்படிதான் தெரியும்? நீங்க தான் பெரிய பையனாச்சே மம்மி, அதனால தானே கேட்டேன். ஏன் நான் பெரிய பையனா இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுடா. சத்யா சித்தியை லவ் பண்ண மட்டும் தெரியுதுல, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா நீங்க? அடா பாவி, வாய பத்தி அவனுக்கு. பாத்துக்கோங்க. அதிரே சும்மா இருடா. தினேஷ் மாமாக்கு தெரியல இந்த விஷயம்லாம். இரு நான் தாத்தா கிட்ட கேக்குறேன். பத்து தாத்தா, என்னப்பா? நம்ம கேக்கெல்லாம் பர்த்டேக்கு தானே தாத்தா விட்டுவோம். இங்க என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் கேக் வெட்டுறாங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? டேய் என்னடா எதுக்குடா கேக் வெட்டுறாங்க? அசோகா சரி வீடு, நானே சொல்றேன். அஸ்வினுப்பா, சொல்லுங்க தாத்தா. நம்ம வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றது உண்டுப்பா. பிறந்த நாள் அன்னைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அதனால கேக் வெட்டுறோம். இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் விஷயம் நடக்கிறப்ப கூட எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்காக தான் கேக் எல்லாம் வெட்டுறாங்க. சரிங்க தாத்தா. ஓ அப்ப சந்தோஷமா இருந்தா கேக் வெட்டி கொண்டாடலாமா? அப்ப நான் டெய்லியும் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு டெய்லி எங்க வீட்டுல கேக் வாங்கி தருவாங்களா? மாட்டினியா? பிரியா புள்ள மட்டும் தினிசா கேள்வி கேட்பான், பதில சொல்றா. இவன் இப்படி கேட்பான்னு தெரிஞ்சிருந்தா நான் வாயை திறந்து பதிலே சொல்லியிருக்க மாட்டேன்டா. பா கதிரு, சந்தோஷமான விஷயம்னு மட்டும் இல்லப்பா, முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்ல, அப்பதான்ப்பா நம்ம கேக் வெட்டுவோம். ஓ முக்கியமான விஷயம்னா என்னது தாத்தா? இதுதான்டா குழந்தைங்க கிட்ட வாயை கொடுக்க கூடாதுங்கிறது. 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோங்க, பதில சொல்லு. அடேங்கப்பா ராகுலே, பயங்கரமா இருக்குடா. தேங்க்யூ எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாம் எங்களுக்கு தானா? அப்போ உங்களுக்கு ஒரு பீஸ் கூட வேணாவா?
அதெல்லாம் சொல்றேன் பொண்ணாச்சேன்னு பாக்குறான் சும்மா இருடிய அண்ணா இந்த கத்திய இந்த அவளோட சேர்ந்து கேட்க வெட்டு. சரிடா. சந்தோஷ் மேடை ஏறினதுல இருந்து வாயை மூடலடி, சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டி. இப்படி இவன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. மாப்பிள்ளைக்கு பூரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. அது ரொம்ப கரெக்டு தாண்டி. ஏங்கா இந்த மணி பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாளேக்கா, என்ன எதுன்னு ஒரு ஃபோனை பண்ணி கேட்போமா எப்படி இருக்கான்னு. வேணாண்டி, ஹாஸ்பிட்டல் போனவளுக்கு ட்ரிப்ஸ் எடுத்துக்கிட்டு வர தெரியும், நீ சும்மா இரு. வேண்டாத வேலையெல்லாம் பார்க்காம ஒழுங்கா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பாப்போம். சரி பசங்க கேட்க விட்டுறாங்க, கிளாப் தட்டுவோமா? தாராளமா தட்டுவோம். அப்படியே அவளுக்கு ஒரு பீஸ் எடுத்து ஊட்டி விடுண்ணா, கேமரா பார்த்த மாதிரியே ஊட்டி விடு. ஸ்பூன் வச்சிருக்கியாடா? ஸ்பூன் எதுக்குங்க, கையில எடுத்து விட்டுங்க. இல்லன்னு நீ ஸ்பூன்ல ஊட்டினா தான் டீசெண்டா இருக்கும். ராகுலே எங்க இருந்தா பிடிச்சிங்க இந்த ஆளை? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. அண்ணா ஸ்பூன் வச்சிருக்கேன் பாருண்ணா டேபிள்லயே. ஏன்க்கா இந்த பையன் இப்படி இருக்கிறான், அங்க பாருங்க ஸ்பூன்ல எடுக்கிறான் கேட்க. ஏண்டி கொஞ்சம் கூட ரொமான்ஸே தெரியலடி இந்த பையனுக்கு. கையில ஊட்டினதுன்னு ஒரு சின்ன ரொமான்ஸ் வரும், அவளும் அப்படியே கேட்க ஊட்டுற சாக்கில் ரைட்டா அவன் கையை கடிப்பா. இந்த மாதிரி எல்லாம் தெரியாதாடி இவனுக்கு. ச்சே, ரொம்ப போரா போகுதுக்கா நந்தினி லைஃப். ஆண்டி இந்த செல்லக்குட்டி காட்டு. யோ இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? என்ன ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுறா, கையில எடுத்து ஊட்டியா? கையில ஊட்டுறதெல்லாம் டீசெண்டா இருக்காதுரி, ஸ்பூன்ல எடுத்து தான் ஊட்டணும். அதையும் மீறி இப்ப நான் உனக்கு ஆசைப்படி கையில ஊட்டணும்னு வையேன், நான் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் சொல்றேன், நீ அழகா காட்டு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். அழாம சாப்பிடுறீ என் சொல்லும். நந்தினியே இப்போ ஓன்ட்டான்னு விட்டுறாதடியே, அப்படியே வாரி எடுத்து அப்போ ஒரு வாயில. நந்தினி அவன் சொல்றது கேட்டு அப்படி எல்லாம் பண்ணாதுமா, சின்னதா ஒரு பீஸ் எடுறி. எடுக்கிறாங்க சின்ன பீஸா? நான் என் ஃப்ரெண்டு சொன்னதை தான் கேட்பேன். அப்படி சொல்லு, ஆனாலும் சின்ன பீஸ் தாண்டி எடுத்துருக்குற நீ. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அப்படியே வாய் ஃபுல்லா அப்பி விட்டுறடியே, ஊட்டாத, அப்பி விடு, பூசி விடு. ராகுலே அப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ற மாதிரி ஆயிரும்டா. நந்தினி அப்படி எல்லாம் பண்ணாதம்மா. இப்போ நான் என்னதான் பண்ணணும்? உங்களை ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? பாவண்டி நந்தினி நீ. நாடா அண்ணனை வளர்த்து வச்சிருக்க நீ. நான் எங்கடி வளர்த்தேன், அவரா வளர்ந்துட்டாருடி. எங்க வாயை திறந்தாதான் கேட்க ஊட்ட முடியும். ஆமால. மா எதுக்குமா என்னை இப்ப அங்கிருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நான் உன்னை ரூம்குள்ள போடான்னு சொன்னேன். ஏமா ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம அங்க இல்லைன்னா நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம அண்ணனும் அண்ணியும் இப்ப கேக் எல்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையெல்லாம் நான் பார்க்கணும் இல்லம்மா, போட்டோஸ் எல்லாம் போய் எடுத்துக்கணும். நீங்க எதுக்கு இப்ப என்ன ரூமுக்கு போகணும் சொல்றீங்க? என்னடா சும்மா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? உன்னை போன்னு சொன்னா போக மாட்டியா? எதுக்கு என்கிட்ட காரணம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? உள்ள பண்ணி பெரியம்மா இங்க இருக்காங்கிறதுனால தானே என்ன போன்னு சொல்றீங்க. சரிம்மா நான் போறேன், ஆனா இதோட எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் வரமாட்டேன். இனிமேல் நான் ஊர்ல இருந்து எங்கேயுமே வரமாட்டேன். கடவுளே, நான் எதுக்கு இவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, எல்லாம் இவர் பண்ணுற வேலை. சும்மானே இருக்க மாட்டேங்கிறாரு, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலி ஃபோட்டோலாம் ரொம்ப முக்கியமா? எதுக்கு இப்படி பண்ணணும்? அப்போ தான் இங்கே இருக்கான்னு தெரியுதுல்ல. சுகன்யா ஒரு நிமிஷம் இல்லை வந்துட்டா. நினைச்சேன் அப்பவே வந்து எதனா கேட்பான்னு. என்ன வேணும் உனக்கு இப்ப? எதுக்கு இப்ப தேவையில்லாம கோவப்பட்டு பேசுற? என்ன வேணும்னு தான் கேட்டேன், கோவம்லாம் படல. என்ன விஷயம்னு சொல்லு. அவரு உன்கிட்ட பேசின விதம் எனக்கு பிடிக்கல சுகன்யா. அவர் ஏன் உன்கிட்ட அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? அதை நீ அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட இது கேட்குற. உன்கிட்ட தானே பேசினாரு, வாடி போடின்னு உரிமையா பேசினார்ல. அப்ப நீ எதுக்கு அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க? எதனால நீ இதையெல்லாம் அனுமதிக்கிற? முதல்ல நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க சுகன்யா? நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீ போய் உன் வேலையை பாரு. பெருந்தன்மையா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு விட்டு போனேன்னு நினைச்சேன், இன்னும் எல்லாத்தையும் மனசுலயே வச்சிருக்க போல. இங்க பாரு சௌந்தர்யா, நீ தேவையில்லாததெல்லாம் என்ன நிறுத்திட்ட, பேசு. என்ன தேவையில்லாதது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னதான் நடக்குதுங்க? ஏ சுகன்யா நில்லுடி, ஃபங்க்ஷன் இங்க நடந்துன்னு இருக்குது, நீ உள்ள போய் என்ன பண்ண போற? எங்க அவ போனா உங்களுக்கு என்னங்க? முதல்ல நீங்க எதுக்கு அவளை வாடி பொடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் முன்னாடியும்? அவளை நான் வாடி பொடின்னு கூப்பிடாம வேற எவன்டி கூப்பிடுவான்? முதல்ல நீ யாரு என்ன இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு? பாருங்க, தேவையில்லாம என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். தோடா, எனக்கு உன்னை வெறுப்பேத்தின்னா வரப்போகுது. அதுவும் இல்லாம நீ யாரு என்ன இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு? ஃபங்க்ஷனுக்கு வந்தியா, நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டியா, கிளம்புனியான்னு இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னா. இந்த ஆளு எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு அவ முந்தா நீ பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான்? ஆண்டி தேவையில்லாம கோவப்படாதீங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சம்திங் ராங் ஆண்டி. என்னமோ இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும். எனக்கே இப்போ அப்படித்தான் தோணுது, என்னமோ தப்பா இருக்கு. அந்த ஆளு இவகிட்ட பேசுற விதமே சரியில்லை. அதுவும் இல்லாம அவ புள்ள அப்படியே இவர் சாயல்ல தான் இருக்கான். ராகுலி அவனையும் பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. இல்ல என்னமோ பெரிய தப்பு நடந்திருக்கு. இது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்.